இட்லி கடை படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நடிச்சிருக்கிறது தனுஷ், அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரண், இளவரசு, நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மியூசிக் தனுஷ், ஜிவி பிரகாஷ் காம்போ. ஸோ மியூசிக்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இட்லி கடை என்ன இட்லி கடை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ராஜ்கிரண் பையன் தனுஷ், சத்யராஜ் பையன் அருண் விஜய், இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக வளர்க்கப்படுறாங்க. ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் அவங்க லைஃப் அவங்கள ஒன்றா போடுது. அந்த ஒன்றா இருக்கிற சுச்சுவேஷனில் யாரோ வின் பண்ண போகிறாங்க, ஈகோ வின் பண்ண போதா, இல்லை மன்னிக்கிறதுங்கிற அந்த கேரக்டர் வின் பண்ண போதா அப்படிங்கிறது கதை. இதில் இனிஷியல் லவ் இன்ட்ரெஸ்ட்டாக ஷாலினி பாண்டே தனுஷ் அவர்களோட, அண்ட் ஃபைனல் பேரிங் நித்யா மேனன். கதை ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ராஜ்கிரண் அவர்கள் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன்ற மாதிரியான, இந்த ஊர்லேயே இருக்கேன், என்னோட இட்லி கடை இருக்குது, அதை நான் பார்த்துட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன், இதான் என் ஊர், இதான் என் மண் இருக்கக்கூடியவர். அவர் பையன் தனுஷ் தேவர் மகன் ஸ்டைலில் நான் ஊருக்கெல்லாம் போகணும், எனக்கு கனவு இருக்குது, நான் எதாவது நல்லது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஊர்லேருந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போய் ஃபார்மர் அளவு தான் ஷாலினி பாண்டே, அவரோட அப்பா சத்யராஜ், அண்ணன் அருண் விஜய். ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு மிஸ்ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஸ்ஃபிட்குள்ளே போய் மாட்டுறாரு. அது தற்செயலாக ஒரு அசம்பாவிதம் நடக்க, தனுஷ் அவர்களோட பேரண்ட்ஸ் இல்லை, வேறு வழி இல்லாமல் நம்ம ஊரை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம கடை இருக்குது, பொறுப்பு இருக்குது அப்படிங்கும்போது அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி விஷயத்தில் வர 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 அந்த யார் பெரியவன், யார் சின்னவன், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற அந்த ஈகோவில் அதே மாதிரி இந்த ராஜ்கிரண் அவர்கள் இவருக்கு கற்றுக் கொடுத்த இந்த மெசேஜ், நம்ம நம்ம வேலை ஒன்றுட்டு இருக்கணும், நம்ம இதை அப்படியே வளர்த்துக்கிட்டே போனால் வளர்த்துட்டே தான் போகும், பிரச்சனைக்கு எப்பயுமே முடிக்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வளர்ப்பில் இருக்கக்கூடிய தனுஷ். என்ன வேணாலும் பண்ணு அப்பா நான் கூட இருக்கேன்ற இதில் வளர்ந்த அருண் விஜய். இவங்க ரெண்டு பேரோட ஈகோ என்ன ஆக போகுது, கடைசியில் இட்லி கடை இருக்க போதா இல்லையா, தனுஷ் என்ன ஆக போகிறாரு, அருண் விஜய் என்ன ஆக போகிறாங்க, தனுஷ் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இதுதான் இட்லி கடை படம். நல்ல எமோஷன்ஸ், நிறைய மெசேஜ், ஒரு ஃபீல் குட்டாக ஒரு இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இமோஷ்னலாக நம்ம ஊர் என்ன, நம்ம அந்த ஒரு ஃபீல் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதான் நம்மளோட நல்ல அந்த ஃப்ரீடம்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீடம், என்னன்னாலும் நம்ம ஊரில் இருக்கும் அப்படின்ற ஃப்ரீடம், இதெல்லாம் வச்சு தான் ஒரு எமோஷன்ஸ் தான் பேஸ் படத்துக்கு இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிக் வாங்குற இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தனுஷ் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு ஈக்குவலாக ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக். இது ரெண்டுத்துல எது நேஷனல் அவார்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுல, ரெண்டு பேருமே நேஷனல் அவார்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுல. அண்ட் அருண் விஜய் இந்த பார்க்கிங் லாட்டில் ஒரு ஃபைட் ஒன்று வரும், அது எக்ஸலண்ட்டாக ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு வெல்கம் டு ஃபேமிலி பிரதர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கௌதம் மேனனுக்கு அப்புறம் இவரோட அந்த ஒரு வில்லன் சைடை நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறது தனுஷ் அவர்கள். ஸோ அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அருண் விஜய் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் டிக் வாங்கும். மூணுமே நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி ராஜ்கிரண் அவர்கள் ஏற்கனவே சொல்லவே வேணாம், ஒரு சீசன்ட் ஆக்டர், அவருக்கான ஸ்கோப்பும் இருக்குது. ஸ்கோப் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்திபனோட ரோல். அவருக்கு ஒரு சின்ன ரோல் அப்படி இருந்தாலும் வர இடத்துல ஒரு சில இடங்களில் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரோல். ஒரு ஊருக்காரன் இன்னொரு ஊருக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்றது ரொம்ப அழகாக அவரோட எமோஷன்ஸ்லையும் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் பாடி லாங்குவேஜையும் வெளிப்படுத்திருக்காரு. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் டிக் வாங்கும். நித்யா மேனன் அதே மாதிரி நிறைய எமோஷன்ஸ் காமிக்கிற இடம் இருக்குது, அதுலேயும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஷாலினி பாண்டே, சத்யராஜ் அண்ட் அதர் காஸ்ட், இளவரசி, இவங்களுக்குலாம் லிமிடெட் ஸ்கோப் இருந்தாலும் எங்கெங்கே ஸ்கோர் பண்ணமோ அங்கே ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் ஆக்டிங் வைஸ் எல்லாமே டிக் வாங்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே ரூட்டடாக, அதாவது அந்த மண்ணுக்கான அந்த ஒரு ஃப்ளேவரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ கண்டிப்பாக அவரோட மியூசிக்கும் டிக் வாங்கும். மற்றபடி விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே டிக் வாங்குறோம். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு க்ளோஷர். தனுஷ் அவர்களும் அந்த ஷாலினி பாண்டே, அந்த பேர், அந்த ஃபாரின்ல இருந்த அந்த பேரோட லவ் ஒரு பக்கம் எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமும் உனக்கு கல்யாணம் வேணுமா, அதனால அந்த 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 ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால தான் அந்த லவ் பிரியுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சிலருக்கு டிக் வாங்க போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சிலருக்கு அந்த ஃபன் எலிமெண்ட், ஹியூமர் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு இருக்கும். ஏதோ ரொம்ப ஒரு எமோஷனலாகவே போகிற மாதிரி இருக்கோ அப்படின்றது ஒரு சிலருக்கு தோணலாம். அங்கே டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இட்லி கடை, அதாவது நம்ம ஊரில், இது அவங்க படத்தில் சொல்ல வந்த மெசேஜ்லேயே தான் நம்ம ஊர்லேயே இருக்கணும், நம்ம ஊரில் இருந்து நம்ம பண்ணுறத பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு தாட் ப்ராசஸாக இருந்திருக்கும். பட் நம்ம ஊரில் இருந்து திரும்ப அந்த கடை எரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே ஓலைக்கடை தான் போடுவேன், திரும்ப அதே செட்டப்பில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி. கையில் ஐஃபோன் வச்சுருக்காரு, பட் திரும்ப கொளுத்துனதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ஒரு கடை தான் நான் கட்டுவேன் அப்படிங்கிறது அவர் எமோஷனை குறிக்கிறதா இருக்கட்டும். எங்கள் அப்பா இருந்த இடம், இதை நான் இதே மாதிரி பண்ணுறேன்றது ஃபைன். பட்
அதுக்கு அடுத்த லெவல் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஊர்ல இருந்தே அடுத்த லெவல் நம்ம போகலாம் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்லியிருந்தா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜாக இருந்திருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கருத்து தான். இதெல்லாம் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. முக்கியமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கறதுக்கான ரீசன் தனுஷ் அவர்களோட எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அருண் விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஜியு பிரகாஷோட மியூசிக், மற்ற எல்லாருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் படம். தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங் 4 ticks out of 5. மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.